ஹலோ, திருப்பதி கோயிலுக்கு வந்திருந்தோம். சாமி கும்பிட்டாச்சு, லட்டு வாங்கியாச்சு. எப்பயும் நார்மலாக நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே போயிடுவோம்ல. இன்னும் ஸ்பெஷலான விஷயம் நிறையவே இருக்கு. காட்டு பாருங்க. நார்மலாக மோர் தான், பட் இருந்தாலும் இங்கே வந்து வாங்கலான்ட்டு காட்டுறதுக்காக இங்கே ஒரு விஷயம் இருக்கு. அண்ணா அதுனா அது அந்த மசாலா என்ன இது? பெப்பர், இது இஞ்சி, பச்சை மிளகாய், காரத்தூள், சால்ட், அது சாட் மசாலா. இது இது மோர் வேணும்னா போட்டு தரேன். அது ஒன்று போடுங்க. அல்லமா சார் அல்லமும் பச்சைமிர்ச்சி சார். ஒன்று வேணுமா? ஒன்று போதும். இது வந்து ஸ்பெஷல் காட்டான மோர், ரொம்ப காரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பட் வாய்ஸே வரல. பட் என்னன்னா நல்லா மோர் பிடிச்சா தொண்டை கட்டிக்கிட்டு தொண்டை ப்ராக்டிக்கலாக வந்து எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் மோர் பிடிக்கலாம், சரி காரமாக இருக்கு, சரியாயிடும் அப்படின்னு நினைச்சேன். இவ்வளோ மோசம் இருக்குன்னு நினைச்சு பார்க்கல. பட் என்னால சூப்பரா இருக்கு. போண்டா பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி 10 ரூபாய். அதோக்கிட்ட யாரு அதோக்கிட்ட காஃபி 4 இது கார சட்னி. இது கார, இது காரம் பத்தில கொஞ்சம் போட்டுக்கலாமா? போடுங்க. ஓகே, சூப்பர். போண்டா பஜ்ஜி, போண்டா பஜ்ஜி கூப்பிடுறாங்க. செம்மையா இருக்குங்க, உண்மையிலே செம்மையா இருக்கு. ஆந்திராவில் வந்து இவ்வளோ காரமாக இருக்குன்னு நினைச்சேன். காரம்லாம் போட்டுருந்தாங்க. இருந்தாலும் மிளகா பஜ்ஜி அவ்வளோ சூப்பராக இருக்கு.